அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு, வேல்மாறல் பூஜை செய்வதற்கு வேல் கட்டாயம் நமக்கு தேவைப்படுமா அப்படிங்கிறதையும், வேல்மாறல் பூஜை செய்கிறதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும். நிறைய பேர் முருகனை உணரணும்னு நினைப்பவர்களாம் வேல்மாறல் பூஜை செய்து பாருங்கள், முருகனை உணர முடியும். இந்த வேல்மாறல் பூஜை பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான பூஜை, மகா மந்திரம். இந்த வேல்மாறல் பூஜை யாரெல்லாம் செய்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் அதிசயம் நடக்கும், பொருளாதார முன்னேற்றமும் மேம்படும், முருகனை உணர முடியும். முருகனை உணர்வதற்காக பரிபூரணமாக உணர்வதற்காக வேல்மாறல் பூஜை உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்கும். எப்படி செய்ய வேண்டும் இந்த பூஜை அப்படின்னு, இதற்கு வேல் கட்டாயமாக வேணுமா அப்படின்னு தேவையில்லை. வேல் இருப்பவர்கள் வேல் வைத்து வேல்மாறல் பூஜையை செய்யலாம். வேல் இல்லாதவர்கள் எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னா, உங்களிடம் படம் இருக்கும். கட்டாயமாக எல்லோருடைய வீட்டிலும் முருகனுடைய உருவப்படம் இருக்கும். அந்த உருவப்படத்தில் வேலும் இருக்கும். நன்றாக பாருங்கள், வேல் இல்லாமல் எந்த முருகன் படமும் இருக்காது. முருகன் இல்லாமல் வேல் இல்லை, வேல் இல்லாமல் முருகன் கிடையாது. முருகன் இருந்தாலே அந்த இடத்துல வேலும் இருக்கும். ஆனால் முருகன் படத்தில் கட்டாயமாக வேல் இருக்கும். நீங்கள் முருகனுக்கு எப்படி நீங்கள் சந்தன குங்குமம் பொட்டு வைப்பீங்களோ அதே போல் அந்த முருகனுடைய வேலுக்கும் பார்த்தீங்கன்னா அடிப்பகுதியும் மற்றும் மேல் பகுதியும் நீங்கள் சந்தன குங்குமம் பொட்டு வைங்க, நடுவுலையும் வைக்கணும். வைத்துட்டு பூக்களால் அலங்காரம் பண்ணிக்கோங்க. நீங்கள் செவ்வரளி பூக்கள் ரொம்ப விசேஷமானது முருகனுக்கு. செவ்வரளி பூக்கள், தாமரை பூக்கள், நல்ல வாசனை உள்ள மல்லிகை, பிச்சிப்பூ, இந்த பூக்களால் நீங்கள் பயன்படுத்தலாம். இப்போது நீங்கள் வேல்மாறல் பூஜைக்காக நீங்கள் படத்தை அலங்காரம் செய்து வச்சுட்டீங்க. அடுத்து விளக்கு. விளக்கு பார்த்தீங்கன்னா 6 அகல் விளக்கு நம்ம ஏற்றுவது ரொம்ப விசேஷமாக இருக்கும். எப்போதுமே நீங்கள் முருகனுக்கு விசேஷமாக பூஜை செய்யும்போது, அதாவது அன்றாட கிடையாது, நம்ம விசேஷமாக வேல்மாறல் பூஜை, சஷ்டி பூஜை, கிருத்திகை பூஜை, இந்த மாதிரி விசேஷமாக பூஜை செய்யும்போது 6 அகல் விளக்கு நீங்கள் ஏற்றுவது ரொம்ப விசேஷமாக இருக்கும். 6 அகல் விளக்கு ஒரு தாம்பலத்தட்டில் வட்டமாக நீங்கள் ஏற்றிக்கோங்க. 6 சுடர் நீங்கள் ஏற்றிட்டு நடுவில் ஒரு பூ கூட வச்சுக்கலாம். வைத்துட்டு இல்லைன்னா அந்த விளக்கு சுற்றி நீங்கள் பூக்களால் டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக இருந்தால் கூட போதும். எவ்வளோ பூக்கள் உங்களால் முடியுதோ அவ்வளோ பூக்களால் டெக்கரேஷன் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நெய்வேத்தியமாக பாலும் தேனும் வைப்பது ரொம்ப விசேஷமாக இருக்கும். பால், தேன், கல்கண்டு கூட வைக்கலாம். தினமும் நீங்கள் வேல்மாறல் பூஜை பண்ணும்போது கல்கண்டு, அவள், ஒரு நாள் பால், இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றும் வைக்கலாம். உங்களால் என்ன முடியுதோ அந்த நெய்வேத்தியம் தினமும் வைக்கலாம். சர்க்கரை மட்டும் கூட வைக்கலாம். வைத்துட்டு வேல்மாறல் புக்கு உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா வேல்மாறல் புக்கு எடுத்து நீங்கள் படிக்கணும். இப்போ வேல்மாறல் புக்கு உங்ககிட்ட இல்லை அப்படின்னா கூகுளில் போய்ட்டு வேல்மாறல் PDF போட்டால் நமக்கு ஃபுல்லாக வந்துடும். அதை பார்த்து கூட நீங்கள் படிக்கலாம். அதை படிச்சுட்டு நீங்கள் சுவாமிக்கு மனதார பிரார்த்தனை பண்ணுங்கள். உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அந்த வேண்டுதலை சொல்லிவிட்டு வேல்மாறல் படிங்க. படித்து முடிச்சுட்டு நீங்கள் அந்த ஜோதியை பாருங்கள். முருகன் உங்களுக்கு நிச்சயமாக காட்சி கொடுப்பார். வேல் ரூபம் உங்கள் கண்ணுக்கு தெரியும். அந்த விளக்கில் பார்த்தீங்கன்னா முருகன் எழுந்தருள செய்து நம்மளுடைய பூஜைகளை அவர் ஏற்றுக்கொண்டு நம்மளுடைய வேண்டுதல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு நடக்க ஆரம்பிக்கும். அந்த முன்னேற்றம் நமக்கு நல்லா தெரியும். இந்த வேல்மாறல் பூஜை எத்தனை நாட்கள் நம்ம பண்ண வேண்டும் அப்படின்னா, நீங்கள் செவ்வாய்க்கிழமை மட்டும் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 9 செவ்வாய் பண்ணுங்கள். சஷ்டிக்கு மட்டும் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 6 சஷ்டிக்கு பண்ணுங்கள். இல்லை நான் தினமும் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற டே எல்லா டேலையும் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அதாவது செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு உகந்தது, வியாழக்கிழமையும் உகந்தது, வெள்ளிக்கிழமையும் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையும் ஸ்டார்ட் பண்ணலாம். அதற்கப்புறம் புதன்கிழமையும் ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்து ரொம்ப முக்கியமானது திங்கட்கிழமை சிவபெருமான் கூறினால் அந்த நாளும் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ எல்லா நாளுமே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கிருத்திகைன்று ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நீங்கள் 6 நாள், தொடர்ந்து 6 நாள், தொடர்ந்து 9 நாள், தொடர்ந்து 21 நாட்கள், தொடர்ந்து 27, தொடர்ந்து 48, இந்த நாட்களுக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். நீங்கள் எத்தனை நாட்கள் உங்களால் முடியுதோ அத்தனை நாட்களுக்கு இந்த வேல்மாறல் பூஜை கம்ப்ளீட் பண்ணுற வரை நீங்கள் அசைவம் மட்டும் தவிர்ப்பது ரொம்ப நல்லது. இல்லை எங்கள் வீட்டில் அசைவம் எடுப்பாங்க அப்படின்னு நீங்கள் யார் பூஜை செய்கிறீங்களோ அவங்க சாப்பிடாமல் இருங்க. அவர்கள் சாப்பிடாமல் இருந்து தொடர்ந்து நீங்கள் 48 நாளோ, 21, 27 அல்லது 6, 9 இந்த மாதிரி எண்ணிக்கையில் நீங்கள் பூஜை செய்து பாருங்கள்.
முருகனை வந்து நீங்கள் எத்தனை நாட்கள் பூஜை செய்யணும் வேண்டி நீங்கள் பண்ணுறீங்களோ அத்தனை நாட்களுக்குள்ளே முருகனை வந்து ஏதாவது ஒரு ரூபத்தில் உணர்வீங்க. இந்த வேல்மாறல் பூஜை செய்வதனால உங்களுக்கு எப்படியாவது மயில் சத்தம் கேட்கும். உங்கள் வீட்டுக்கிட்ட மயில் இல்லாட்டா கூட அந்த சத்தம் உங்கள் காதில் விழுகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். பல்லி சத்தம் கொடுக்கும், வெட்டுக்கிளி வரும், ஏதாவது ஒரு பாசிட்டிவிட்டி உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும் வேல்மாறல் பூஜை செய்கிறீங்க அப்படின்னு. ஏன்னா நம்ம வந்து முருகனை வந்து நினைத்து மனமுருகி நம்ம வழிபாடு செஞ்சாலே முருகன் அந்த இடத்துல இருப்பார். ஏன்னா அவருக்கு வந்து பாடல்கள் பாடுவது, நம்ம விரும்பி வந்து அவருக்கு பூஜை செய்வது, அவரை ஆசையாக நம்ம வந்து வர்ணித்து பூஜை பண்ணுவது எல்லாமே முருகனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். முருகனை நீங்கள் உணருன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா முருகனை நீங்கள் ரசித்து பாருங்கள். அவர் கட்டாயமாக உங்களை பார்த்து சிரிப்பார். ஒரே நாளில் நமக்கு இந்த அறிகுறி தெரியாது. நீங்கள் நாட்கள் ஆக ஆக நீங்கள் சிரிச்சிங்கன்னா அவர் சிரிப்பார். உங்கள் மேலே ஏதாவது தவறு இருந்தால் அவர் உங்களை முறைச்சி பார்க்குற மாதிரி இருக்கும். ஒரு ஃபீல் கொடுத்துக்கிட்டே இருப்பாருன்னு சொல்ல வரேன் நான். ஒரு பாசிட்டிவே கொடுத்துட்டே இருப்பார் முருகர் வந்து. முருகருடைய படமாக இருக்கட்டும், சிலையாக இருக்கட்டும், வேலாக இருக்கட்டும், உங்களுக்கு ஏதாவது ஒரு பாசிட்டிவ் வைப்பு அதிலேருந்து உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும். இப்போ சிலை இருக்குன்னா சிலைக்கு அபிஷேகம் செய்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ சிலை இல்லாதவர்கள் படத்தை வைத்து ஸ்டார்ட் பண்ணலாம். வேல் இருப்பவர்கள் வேல் வைத்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். வேல் இல்லாதவர்கள் பிரச்சனையே இல்லை, நீங்கள் படத்தை வைத்து வேல்மாறல் படித்து வழிபாடு செய்யலாம். முருகனை 100% உணர முடியும். வேல்மாறல் படித்து நிறைய பேருக்கு நல்ல பலன் கிடைத்திருக்கு. நிறைய பேருக்கு வந்து முருகன் வந்து கனவுல காட்சி கொடுத்துருக்கிறாரு வேல்மாறல் படித்து. நிறைய பேர் நீங்களும் செய்திருப்பீங்க. செவ்வாய்க்கிழமை அன்று சஷ்டி என்று செய்திருப்பீங்க. அதில் உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி கிடைச்சிருக்கும். முருகனை வந்து நீங்கள் எப்படி கற்பனை பண்ணி பார்க்குறீங்களோ அவர் அலங்காரத்துடன் அது உங்களுக்கு காட்சி கொடுப்பார். இதெல்லாம் உண்மை. நிறைய பேருக்கு இந்த அனுபவம் இருக்கும். நீங்கள் வந்து முருகனை எப்படி ரசிக்கிறீங்களோ அதை விட 1000 மடங்கு உங்களுடைய பூஜையில் அவர் ரசிப்பார். முருகர் மேலே நம்ம உண்மையான பக்தியும் உண்மையான நம்பிக்கையும் உண்மையான அன்போடு நம்ம அவரை வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா அந்த உண்மைக்கான பரிசு அவருடைய அருள் நமக்கு கிடைக்கும். அந்த அருள் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒன்று நீங்கள் அவரை விளக்கு ரூபத்தில் பார்க்கலாம். அப்படி இல்லை என்றால் நீங்கள் யாராவது ஒருவர் மூலமாக முருகரை உணர முடியும். அப்படி இல்லை என்றால் நீங்கள் கனவுல வந்து அவரை பார்க்க முடியும். அப்படியும் இல்லை என்றால் நீங்கள் வந்து மயில் ரூபத்திலையோ அல்லது சேவல் ரூபத்திலையோ ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து அவரை வந்து நீங்கள் உணர முடியும். ஏதாவது ஒரு ரூபம் உங்களுக்கு கட்டாயமாக அவர் வந்து காட்சி கொடுத்துருவார். எந்த நேரம் நம்ம பூஜை செய்ய வேண்டும் அப்படின்னா காலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பூஜை செய்வது ரொம்ப விசேஷமான பலன் கிடைக்கும். எதற்காக அப்படின்னா அந்த பிரம்ம முகூர்த்தம் நேரம் என்பது வந்து ஒரு 3:30 ஒரு 6 மணிக்குள்ளேன்னு வச்சுக்கோங்கமே. அந்த நேரத்துக்குள்ளே நீங்கள் ஒரு 5 மணிக்கு பூஜை செய்தாலும் ஒரு 5:30க்கு பூஜை செய்தாலும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்காது. ஏன்னா எல்லாருமே எழுந்திருக்கிறதுலாம் 6 மணிக்கு மேலே தான் எழுந்திருப்பாங்க. ஸோ எந்த வித தொந்தரவு இருக்காது, எந்த வித சத்தங்கள் இருக்காது. உங்களுடைய மைண்டு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இருக்கும். எந்த ஒரு யோசனையும் உங்களுக்கு இல்லாமல் இருக்கும். ஏன்னா நீங்கள் அப்போ தான் தூங்கி எழுந்திரிச்சிருப்பீங்க. உங்களுடைய மைண்டும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நல்லா ஆக்டிவாக இருக்கும். உங்களுடைய உடம்பு வந்து நல்லா சுறுசுறுப்பாக இருக்கும். அந்த நேரத்தில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் வந்து நல்ல ஒரு ப்ளசண்ட்டாக இருப்பீங்க. நல்லா ஒரு மகிழ்ச்சியாக நம்மளுடைய எண்ணம் ஓட்டங்கள் எல்லாமே நமக்கு நல்லா இருக்கும் அந்த நேரத்தில். அந்த நேரத்தில் வந்து நம்ம பூஜை செய்யும்போது நமக்கு வந்து சற்று கவனம் அதிகமாக இருக்கும் அந்த பூஜையில். மற்ற நேரம் நம்ம மாலை நேர பூஜை செய்யும்போது கூட ஏதாவது தொந்தரவுகள் நமக்கு இருக்கும். வீட்டில் யாராவது தொந்தரவு பண்ணிகிட்டு இருப்பாங்க, ஏதாவது பேசிகிட்டு இருப்பாங்க, டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். வெளியிலேருந்து யாராவது கூப்பிட்டுட்ருப்பாங்க, இந்த மாதிரி நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ஆனால் அந்த நேரத்தில் எந்த டிஸ்டர்பும் இருக்காது. நம்ம மட்டும்தான் எழுந்திரிச்சிருப்போம். ஸோ யாராலையும் எந்த தொந்தரவும் கிடையாது. அதனால் அந்த நேரம் பண்ணும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு 2-3 நாட்களே உங்களுக்கு நல்ல ஒரு வித்தியாசம் உங்களுக்கு தெரியும். ஏதோ ஒன்று இருக்குது, ஒரு நல்ல ஃபீல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கே உணர்வு தெரியும். அந்த காலை நேரம் ரொம்ப நமக்கு நல்ல நேரம் பார்க்க தேவையில்லாத நேரம் வந்து பிரம்ம முகூர்த்த நேரம். அதே போல் வந்து அந்த நேரத்தில் வந்து பூஜை பண்ண முடியாத சூழ்நிலையும் நிறைய பேருக்கு இருக்கும். நிறைய பேர் வந்து குழந்தைங்களுக்கு ஃபீட் பண்ணுறவங்களால அந்த நேரத்தில் பூஜை செய்ய முடியாது. நீங்கள் எப்போ எழுந்திருக்கிறீங்களோ குழந்தையும் அப்போ எழுந்திரிச்சிடும். ஸோ அந்த நேரத்தில் வந்து உங்களால் எழுந்திரிக்க முடியாது இல்லையா? அப்படி இருப்பவர்களாம் மாலை 6 மணிக்கு மேலே நீங்கள் பூஜை செய்துக்கோங்க. யாரெல்லாம் முடியாதோ அவர்களெல்லாம் மாலை நேரம் பூஜை பண்ணுங்கள். முடியும் அப்படி இருப்பவர் ஃபுல்லாக பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஒரு 6 மணிக்குள்ளே நீங்கள் பூஜை செய்து பாருங்கள். சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும். சரி, நான் பிரம்ம முகூர்த்த நேரத்துலையும் பண்ண முடியல, மாலை நேரத்துலையும் பண்ண முடியல, குழந்தைங்கள் இருக்காங்க, அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நான் பண்ணலாமா அப்படின்னு ஒரு காலை 10 மணிக்குள்ளே நீங்கள் பூஜை செய்யலாம். ஒரு 9 மணிக்கு குழந்தைங்களாம் ஒரு 8 மணிக்கு ஸ்கூல் போகிறாங்க அப்படின்னா அதற்கடுத்து நீங்கள் 1 ஹவர் வந்து உங்களுடைய பாத்திரம் விளக்குற இந்த மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் முடிச்சுட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதற்கப்புறம் நீங்கள் பொறுமையாக உட்காந்து பூஜை பண்ணு. ஒரு காலை ஒரு 10 மணி வரை நீங்கள் தாராளமாக பூஜை செய்ய வேண்டியதே நேரம் தான்.
நல்ல நேரம் தான். நம்ம 10 மணிக்கு மேலே அதுக்கப்புறம் 4 மணி வரை நம்ம வீட்டில் பூஜை பண்ணாமல் இருப்பது நல்லது. நம்ம 10 மணி வரை நம்ம வந்து தாராளமாக பூஜை செய்யலாம். இப்போ நீங்கள் ஒரு 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஒரு 10:30 ஆயிடுச்சு அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. முன்ன பின்ன நமக்கு டைம் ஆகத்தான் செய்யும். உங்களுக்கு எந்த நேரம் உங்களுக்கு தோதுப்படுதோ அந்த நேரத்தில் வந்து முழு கான்சன்ட்ரேஷனோட, அதாவது உங்களுடைய எண்ண ஓட்டங்கள் எந்த நெகட்டிவிட்டிக்குள்ளே போகாமல் சிறப்பாக பூஜை செய்து பாருங்கள். ஒரு 6 நாட்களுக்குள்ளே உங்களுக்கு நல்ல ஒரு மோட்டிவேட் கிடைக்கும், நல்ல ஒரு பாசிட்டிவ் கிடைக்கும். வாழ்க்கையில் வந்து நீங்கள் ஜெயிப்பதற்கான வழிகள் அத்தனையுமே உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு பண பிரச்சனை தீரும், மன அமைதி கிடைக்கும், சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாமே நமக்கு கிடைக்கும். இந்த வேல்மாறல் பூஜை அந்தளவுக்கு சிறப்பான பூஜை. தொடர்ந்து செய்து பாருங்கள், வாழ்க்கை நிச்சயமாக மாறும். இந்த பதிவு உபயோகமாக இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற தகவலுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.